பண்ணா 99 பேருக்கு குழந்தை இல்லை, பூரா ஆஸ்பத்திரியை நோக்கி மறந்துகிட்டு இருக்கிறோம். டெஸ்ட் யூ பேபின்னு பேர் வச்சிருக்கேன் ஆங்கிலத்தில், சோதனை கருத்தரிப்பு மையம் தமிழ்ல. பிள்ளைய நாங்கள் தர்றோம், பணத்தை கட்டுங்கிறேன், புள்ள மாதிரி இருக்குமான்னு ஏன் நீங்கள் யோசிக்கல? ஏன் இந்த வீழ்ச்சி? நாளைக்கு ஜனத்தொகை எவ்வளவு இருக்கோ அது தகுந்த சலுகை தான் வரும். இன்னமும் சில பெண்கள் திருமணத்துக்கு ஆசைப்படுறாங்க, புள்ள ஊட்டி பெற்றுக்க கூடாதுன்னு வருத்தப்படுறாங்க. தள்ளி போடுறதுனுடைய விளைவு, நீங்க கல்யாணம் லட்சம் வேணாலும் பண்ண முடியும், உங்க வசதிக்கும் வாய்ப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும். ஆனா தொட்டில் கட்டணும்னா இறைவன் நினைக்க வேண்டும். இறைவன் திருவருள் இல்லை என்றால் குழந்தை எப்படி கிடைக்கும்? எத்தனை பேர் கையந்திரம், எத்தனை பேர் மண்சோறு, எத்தனை பேர் கோயில்களுக்கு, எத்தனை பேர் மருத்துவமனைகளுக்கு, அத்தனைக்கு என்ன காரணம் என்று யாராவது யோசிச்சோமா? அப்படி இந்த நாட்டில் பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் தட்டி பாருங்க, மிகப்பெரிய ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, ஆனாலும் இல்லை தண்ணி பிரச்சனை தீரலை. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு விருதுநகர் மாவட்டம், அங்கிட்டு தூத்துக்குடி மாவட்டம், வருஷம் பூரா வறட்சி மாவட்டம். ஏன் மழை பெய்யலையா? ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஏன் சேர்த்து வைக்கல? தண்ணி இல்லாம போச்சா? இடம் இல்லாம இருக்கா? எந்த அக்கறையும் இல்லை இந்த மக்கள் மீது. பசப்பு வெற்று வார்த்தைகள். நடந்தா அண்ணன் மாதிரி நடக்கிறான்னு சொல்லணும், மாடு மாதிரி போறாவாருன்னு சொல்லப்படாது. பொண்ணு வாத்தியலப்பா, பொம்பளை பிள்ளை குணத்துல எப்படி? குணத்துல பசு மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தமான குணம்னு அர்த்தம். பசுமாடுன்னு சொன்னா பால் கறக்கமானு கேட்கப்படாது. ஏற்றுக்கிட்டியாவே பேசி பழகிட்டாய் நம்ம ஆளு. நீங்க பள்ளிக்கூடத்தில் பாருங்க, 5ல் 9 போகுமா வாத்தியாரு, உடனே மாணவர் போகாது. ஒரு எண்ணு கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாரு. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாரு கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாம போயிட்டாங்க. அம்புட்டு பயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போய் தான் நாடே கடல்ல இருக்கு. இந்தியா 199 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி, அதுவும் எதுக்குன்னு தெரியல. ஆனா காவிரியில வெள்ளம் என்ன பண்ணுது? வருஷம் போகுது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு, இதுவரைக்கும் தீர்வு எட்டப்படலை. இனிமேலும் எட்டும் நினைக்கிறிய? ஆனாலும் நம்ம யாரையாவது விட்டு வச்சிருக்கிறோமா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி வர்றாங்க, நாங்க தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, காவிரி வெள்ளம் அவள் அழகா நடந்து வந்திருக்கிறா. நடந்த காவிரிக்கு காலில் ஏதோ பிரச்சனை, நடக்க முடியல, தவந்திருக்கிறா. தவந்தவளுக்கு தவழ முடியல, அப்புறம் உருண்டு இருக்கிறா. உருண்டவ கடைசியா சொட்டு சொட்டா காவிரியில வருஷம் பூரா பிரச்சனை. கர்நாடகக்காரங்களோட தண்ணி விட மாட்டேங்க. இப்ப திடீர்னு மேகத்தாட்டில் அணை கட்டுவேங்கிறேன். என்னென்ன அக்கப்போரு, நம்ம அதை பத்தி கவலைப்படுறோமா? யாருக்காவது அந்த சிந்தனை இருக்கா? என்ன செய்யணும்? காவிரியில கொள்ளிடத்துல தண்ணி வருஷம் போய் பல லட்சம் கன அடி தண்ணி தேவையில்லாமல் வீணா போய் கடல்ல கலக்குது. காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகாரில் காவிரி வெள்ளம் வீணா போய் கடல்ல கலக்குது. அந்த தண்ணியை சேர்த்து வச்சு நாட்டில் பஞ்சம் இல்லாம தண்ணி பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை. பச்சை தண்ணியை விலைக்கு விற்க புத்தி வேலை செய்யுது மனுஷனுக்கு. எவ்வளவு ஆபத்தான பயணம் பார்த்தீங்களா? குடிக்க தண்ணி இல்லை, கும்மாளம் போட தண்ணி இருக்க எப்படி? அந்த தண்ணியை பற்றி நாங்கள் ஏங்க கவலைப்படுறோம்? எங்களுக்கு இந்த தண்ணி இருந்தால் போதுங்க. போதும், குடிச்சிட்டு செத்து தொலைங்க. அதுக்குத்தானே ஏற்பாடு பண்ணி விட்டுருக்காங்க. வேற என்ன? எத்தனை பேருக்கு ஆண்மை இல்லாமல் போச்சு? குழந்தை பிறப்பு சதவீதம். என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக இருந்தால் வலைதளத்தை தட்டி பாருங்கள். கொரோனாவுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் லட்சம் பிறப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்? குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. குடும்ப கட்டுப்பாடு மையம் 25-30 வருஷத்துக்குள்ள இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு மையம் ஏன் கொண்டு வந்தாங்க? ஜனத்தொகை கூடிட்டா உணவு பஞ்சம் வந்துடும், பற்றாக்குறை ஏற்படும் தான் கொண்டு வந்தேன். அப்படி பற்றாக்குறை வரும்னு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டை தமிழ்நாடு மட்டும் சரியாக கடைபிடித்தது, மற்ற மாநிலம் எல்லாம் சரியாக கடைபிடிக்கவில்லை. உதாரணம், அந்த குடும்ப கட்டுப்பாடு மையம் கொண்டு வந்த போது ஜனத்தொகை எவ்வளவு? இப்ப ஜனத்தொகை எவ்வளவு? இன்னைக்கு 142 கோடி இந்திய ஜனத்தொகை. ஆனா குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா எந்த மாநிலத்திலையும் பிறப்பு சதவீதம் குறையல, தமிழ்நாட்டில் குறைஞ்சு போச்சு.